இந்த அனாதாசிரமம் இல்லைனா இந்த குழந்தைகள் காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்ல, அங்கே வந்து ஒரு நாள் வந்து ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறோம். எங்கள் கூட சேர்ந்து யாராவது இதை பண்ணுறதுக்கு இப்போனா அவங்க கமெண்ட் பண்ணுங்க. வயிறு ஃபுல்லாக சாப்பிட போகும்போது ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பார்த்துலாம். ஹாய் கைஸ், வெல்கம் டு AK Vlogs. டைம் வந்து எவ்வளோக்கு 12:30. இப்போ 12:30 பக்கம் ஆக போகுது. நாம் இப்போ எங்கே போகிறோம்னா ஷெல் டீ குடிக்க போகிறோம். ஷெல்ல அவங்க பின்னாடி அவங்களுக்கு வயிற்று எச்சல் இந்த நேரத்துக்கு விட்டு போற மீன். அவங்க எல்லாம் நைட் டியூட்டில இருக்காங்க, பசியோட இருக்காங்க. ஓகே, டைம் வந்து 12:30 ஆக போகுது. நம்ம வந்து இப்போ செல்லுக்கு தான் போகிறோம். அங்கே போயிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். பை பை. அங்கே போய் டீ, 1 மேகி, 1 சிக்கன் ரோல். ரோமன் ரைன்ஸ் மாதிரியே இருக்காங்க. 294. எப்பாச்சும் லேட் ஆச்சுன்னா எங்களுக்கு கேஸ் இருக்கும். முடிச்சுட்டு ஒரு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக இங்கே வந்துருப்போம். ரெகுலராக வந்துருப்போம். நாளை கொடுப்படி என்னாவும் டிஸ்கவுண்டா 1 ரூபீஸ் கம்மியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஆனால் நாளை கொடுத்தாங்க. ரெகுலராக வருவோம். இதுக்கு முன்னாடி எங்கள் வீடியோ நீங்க ஷூட் பண்ணியிருக்கோம், ஷூட் பண்ணி அப்லோடும் பண்ணியிருக்கோம். 2 வீடியோ ஆமா, போய் பார்த்துட்டு வாங்க. யூடியூப்ல போட்டுருக்கோம், யூடியூப்ல அந்த டைலாக்ஸ் எல்லாம் காப்பி ரைட்ஸ் லைன் வந்ததுனால போட முடியல. நிறைய வீடியோஸ் எடுத்திருக்கோம், அப்லோட் பண்ணல காப்பி ரைட்ஸ்னால. ஸோ காப்பி ரைட்ஸ்ன்றதை விட அதில் எங்க டீம் நிறைய இருக்கு, அவங்களுக்கே அது காப்பி ரைட்ஸை போயிட்டு எங்க டீம்ல இருக்கிறவங்களுக்கு அவங்க ஃபேமிலியில இருந்து காப்பி ரைட்ஸ் லைன் கொடுத்துருவாங்க. அதுதான் எங்களுக்கு பிரச்சனை. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல கேட்க ஆரம்பிச்சவங்க, யாரது அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல இருந்து காப்பி ரைட்ஸ் கேக்குறாங்க, இல்ல வீட்டுல இருந்து காப்பி ரைட்ஸ் வந்துரும். எனக்கும் இதுக்கும் ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்குங்க. ஆமா, இவன் வந்து கள்ளக்காதலி, இந்த கள்ளக்காதலி மீன் கூட்டிட்டு வரணும். கள்ளக்காதல் அவங்க இது அவங்க கூட்டிட்டு வரணும். அப்படி கிடையாது. ஒரு நாள் பல்கா எல்லாருமே வந்தாங்க. சரி, ஏதோ ஜாலியா நானும் எல்லாருமே சொல்லிட்டு வந்தா அவங்க என்னமோ வாங்கிட்டாங்க. என்னமோ அவங்க வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு ஒரு கேம் பிளே பண்ணாங்க. போன் எல்லாம் யாரும் அவங்க போன் அங்க கொடுத்துட்டு யார் போன் எடுக்கிறாங்களோ அவங்க பில் பே பண்ணுவாங்க. அது என்ன கேட்டானோ தெரியல, என் போனை எடுத்துட்டாரு. பில் எல்லாம் அதிகமா வர கிடையாது. அவன் சொல்றது பில் எல்லாம் அதிகமா வர கிடையாது. பில் வந்தது 294. சேம் பில் தான் நினைக்கிறேன். இருந்தாலும் நீங்க எவ்வளவு செலவு என்ன செலவு பண்ணி ஃபுல்லா இல்ல, அவன் வந்து அவங்க கூட்டிட்டு வந்திருந்தான், அதனால அது செலவுன்னு சொல்றான். இவன் வந்து பசங்களுக்காக செலவு பண்ணி வெறும் 294 தான். 294 தான் டோட்டலா. அன்னைக்கு ஒரு 10 மெம்பர்ஸ் 11 மெம்பர்ஸ் கிட்ட வரணும். அதுல வந்து தலைவர் மாட்டிக்கிட்டாப்ல. சும்மாதான் கரண்ட் பில் நம்மள என்ன மைக் பஸ் எங்க வீட்டுல அடக்கி உங்க கிட்ட தந்தாரு. நான் வச்சுக்கல, நீ தான் வச்சு. எடுத்து வச்சுட்டு விளையாடுறது ஒரு எப்பவுமே லவர்ஸ் 2 பேரும் அப்படியே அவர்கிட்ட கொடுத்து வச்சிருந்தேன் சொன்னாரு. எனக்கு எப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் எப்படி வந்தேன்னா முத்தமிழ் சார் கூட வந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் எப்படி வந்தானா வண்டியில வந்து இல்லையா கேஸ் முடிச்சுட்டு முத்தமிழ் சார் கூட கார்ல வந்து அதான் சொல்றேன். வண்டி சொன்னேன். அவர் பார்த்து வாரோ முத்தமிழ் சார் பார்த்தா அவர் லைக் போட்டுருங்க சார், ஒரு கால் பண்றதெல்லாம் ஒண்ணும் இல்லை. சொல்லிட்டாங்க நம்மளும் பார்த்துட்டா கட் பண்ணிங்க. நான் கட் பண்ண மாட்டேன் தம்பி, உண்மையாதானே சொல்லியிருக்கேன். அதுல என்ன நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கோம் பாத்தீங்களா. அதே மாதிரி நிறைய பேர் சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ தட் அவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. இந்த அனாதாசிரமம் இல்லைன்னா இந்த குழந்தைகள் காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்ல,
அங்கே வந்து ஒரு நாள் வந்து ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான்ல இருக்கும். எங்க கூட சேர்ந்து யாராவது இதை பண்றதுக்கு இருப்பாருன்னா அவங்க கமெண்ட் பண்ணுங்க. ஹோசூர் சரௌண்டிங்ல இருக்கிறவங்க அந்த அத்திப்பள்ளி சரௌண்டிங்ல இருக்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடியே ஒரு தடவை பண்ணோம். நிறைய ஆதரவு வந்தது. நிறைய பேர் நல்லா இருக்கும். நிறைய பேர் tips கொடுத்தாங்க. அப்போ அந்த மாதிரி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு சில நேரத்துல அந்த மாதிரி கஷ்டம் அவங்கள ஒரு பண்ணுவோம். உங்களால முடிஞ்சது. அது ரொம்ப நாள் ஆசை. இது அவங்களுக்கு போயிட்டு ஒரு நாள் சாப்பாடு போடணும் அப்படின்றது ஒரு நாள் ரொம்ப ஆசை. சரி, அது இப்ப பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பண்றோம். எங்க கூட சேர்ந்து யாராவது பண்றதுக்கு ஆசை இருந்தா அவங்களும் ஜாயின் பண்ணிது. சரௌண்டிங்ல யாராவது அனாத ஆசிரமம் வந்து குழந்தை போகும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது தெரிஞ்ச இடம் இருந்தா இல்ல அவங்க அந்த ப்ரூஃபோட கான்டாக்ட் நம்பர் ஏதாவது இருந்தா கீழே கமெண்ட் பண்ணி. பட் எனக்கு அவங்களும் அப்படி கிடையாது. இது ரொம்ப நாளா தோண்டிட்டு இருந்த ஒரு விஷயம். இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கோம். அது யாருக்கும் தெரியாது. தெரியாம நிறைய பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் சின்னசா பண்ணிட்டு இருக்கோம். இந்த டைம் கொஞ்சம் பெருசா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா இருக்கு. கண்டிப்பா பெருசா பண்ணுவோம். வயிறு ஃபுல்லா சாப்பாடு போடும்போது ஒரு சந்தோஷம் கிடைக்கும். பார்த்தீங்களா போட்டுருவோம். இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறோம். சொன்னது மட்டும் மறந்துடாதீங்க. நம்ம சேனல்ல யாராவது புதுசா பார்த்துட்டு இருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அது எங்களுக்கு பெரிய ஒரு ஓப்பா இருக்கு. இதெல்லாம் பேசும்போது அவன் ஜூஸ் கொடுத்துட்டு இருப்பான். குளிக்குது. ஒருவேளை அந்த மேகியோட வேலையா இருக்கும். பாய் பாய் பாய். ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணணும். வீடியோ மட்டும் பாருங்க.